இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமஸ்காரம். வந்து பூஜையில உட்காருங்க. உட்காருங்க. சரிம்மா. உட்காருங்க. விபூதி வச்சுக்கோங்க, குங்குமமும் வச்சுக்கோங்க. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் கணானாம் த்வா கணபதியும் அவாமஹே கவிம் கபீனாமோமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதியாய சின்மன்னோதுபிச்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். ஓம் போஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹः ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுரண்யம் வர்கோ தேவசதிமஹி धियो யனः பிரசோதயாத். ஓம் அவ்யயாய நமः. ஓம் பூதாய நமः. ஓம் தக்ஷாய நமः. ஓம் அக்ஷக்ஷாய நமः. ஓம் ஜப்ரியாய நமः. ஓம் அக்னிகர்ப்பசிதே நமः. இந்தாங்க, கற்பூரத்தை ஏத்துங்க. ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமः. ஓம் வாணி பிரதாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் சர்வசித்தி பிரதாய நமः. ஓம் சர்வதனயாய நமः. ஓம் சர்வரீபரியாய நமः. ஓம் சர்வாத்மகாய நமः. ஓம் சிஷ்டிகர்த்தே நமः. ஓம் தேவாய நமः. ஓம் அநேகாட்சாய நமः. ஓம் சிவாய நமः. ஓம் சுத்தாய நமः. ஓம் புத்திப்ரியாய நமः. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேஷாய தீமஹி தன்னோ ஷண்முகः பிரசோதயாத். ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரசோதயாத். ஸ்வாஹா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னீ ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாத். ஸ்வாஹா. ஓம் என்ன சகல ஏதோ யோசனையா இருக்க? இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னு கண்டிப்பா இதை நான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சகல, நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. அவங்க எவ்வளவுதான் இடைஞ்சல் பண்ணாலும் அதையே மீறி இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும். கதவு மூடிட்டு வா. வா. மவனே, கூட்டிட்டு வந்துட்டேன். வணக்கம்யா. சித்தி, சித்தி. அம்மா வணக்கம்மா. வா சண்முகம், எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, நிச்சயமாயிருச்சுமா. ஐயா கிட்ட நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா, அதான் வந்தம்மா. ஒண்ணும் இல்ல சண்முகம், வீட்டுக்கு பின்னால கிணறு ஒண்ணு வெட்டலான்னு இருக்க. அந்த இடம் ஒரே பாறையா இருக்கு. வெடி வச்சு தகர்த்தாதான் கிணறு வெட்ட முடியும். அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். பாறைக்கு வெடி வைக்க கூப்பிட்டீங்களா? செஞ்சிடலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெருசா 2 வெடி வேணும். உன்கிட்ட இருக்குல்ல? இருக்குமா, கையோட கொண்டு வந்திருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க காட்டு. அம்மா, எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, இப்ப உடனே வச்சிடுறேன். அது சண்முகம், நாளைக்கு தான் கிணறு வெட்டணும். அதனால வெடியை மட்டும் கொடுத்துட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. நான் இருந்து வெடி வச்சாதான் சரியா வரும், இல்லைன்னா ரொம்ப ஆபத்தாயிருமா. சண்முகம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த வெடிக்கு உன்னால டைமர் செட் பண்ண முடியும்ல? செட் பண்ணலாமா. அப்புறம் என்ன, டைமரை செட் பண்ணி எப்படி ஆபரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போ. அம்மா, என்ன டைமா செட் பண்ணோம்? டைமா? சிவனாண்டி, அவங்க எப்ப வராங்க? யார் சித்தி? அப்பா, அதான்ப்பா, அந்த கிணறு வெட்டுறவங்க. அது காலைல வந்துருவாங்க சித்தி. ஒரு வெடிய வந்து காலையில 9:20க்கு செட் பண்ணிடு. சரிங்கம்மா. அப்புறம் எதுக்கும் சேஃப்டிக்கு இன்னொரு வெடிய வந்து 9:40க்கு செட் பண்ணிடு. சரிங்கம்மா. ஐயா, இதை ஒரு நிமிஷம் பிடிங்க. பாத்து பாத்து, பயப்படாதீங்க, பிடிங்க. மவனே, இந்த கையில வச்சுக்கங்க. இல்ல கையில வச்சுக்கங்க. அது 9:20. செட் பண்ணிட்டாமா. அவனே 9:20 பாரு.
சகல கோவில் எல்லா இடத்தையும் பாத்துறப்பா அந்த சிவனாடிய முத்துவலும் வந்த மாதிரி தெரியல. ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஐயா, இந்த கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப வருஷமா நடக்கல. நாங்களும் இந்த வருஷம் நடக்கும், அடுத்த வருஷம் நடக்குன்னு அப்படியே காலத்தை தள்ளிட்டோம். நான் சாகறதுக்குள்ள இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க மாட்டோமோன்னு ஏக்கமே வந்துருச்சு. நல்ல வேளை இப்ப கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு பரமேஸ்வரி அம்மா சொன்னாங்க. நீ நல்லா இருக்கணுயா. நீ இந்த ஊருக்கு இன்னும் நிறைய நல்லது செய்யணும். எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் பாட்டி. கண்டிப்பா செய்றேன். நல்லா இருப்பா. என்னையா ரெண்டு பேரும் அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க? அது குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க பாட்டி, அதான். அம்மாடி, இன்னும் 10 மாசத்துல நீ ஒரு பேரனை எனக்கு பெத்து கொடுக்கணும். அப்படியே அது என் பேரன் மாதிரியே இருக்கும். ஏன் பாட்டி, பேத்தியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் கண்ணு, பேத்தியா இருந்தா ரொம்ப சந்தோஷம். பேரனோ பேத்தியோ பெத்து குடுறா கண்ணு. அவங்களுக்கும் இதே கோயில்ல மொட்டை அடிச்சு காது குத்துவோம். பாட்டி, உங்களுக்கு பேரம் பேத்தின்னு 2 குழந்தைய ஒரே பிரசவத்துல பெத்து தரேன். அப்படியா சொல்ற? அப்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான். உங்களதான் என்னால வளர்க்க முடியல. அந்த பாக்கியம் தான் எனக்கு கிடைக்காம போச்சு. என் கொள்ளு பேரன் என் கொள்ளு பேத்திய வளர்க்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்குதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய்யா, அவ மனசுல இருக்கிற ஆசையை தானே சொன்னா. அது என்னைக்கு இருந்தாலும் நடக்க தானே போகுது. அது சீக்கிரமே நடக்கணுங்கிறதா ஏன் ஆசையும். சரி சரி வாங்க அங்க போலாம். மடி ரேவதி கண்ணு, இந்தா என்ன பாட்டி இது? அந்த ஆத்தால வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில மரத்துல கட்டு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே, நீ விருப்பப்பட்ட மாதிரி அந்த ஆத்தா கருணையால உனக்கு 2 குழந்தை பிறக்கும். கண்டிப்பா நடக்கும். கொடுங்க பாட்டி. இந்தா